செந்தில் பாலாஜி எப்படி 15 நிமிஷத்துல ஹாஸ்பிட்டல் போனாரு, எப்படி ஹாஸ்பிட்டல்லாம் தயார் நிலையில இருக்கு, ஆம்புலன்ஸ் எல்லாம் எப்படி உடனே உடனே வந்தது அப்படின்னு சொல்லி கான்ஸ்பிரசி பேசிட்டு டிவி கேன்ஸ்லாம் நியாயமா என்ன கேள்வி கேட்கணும்னா, இத்தனை சாவு விழுந்த பிறகும் எப்படி அவர் சென்னைக்கு வெக்கமே இல்லாம போனாரு? இப்ப வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திச்சு ஒரு பேட்டி கூட வக்கு இல்லாத முதுகெலும்பு இல்லாத ஒரு தற்கொலை தலைவனா வச்சிருக்கோமேன்னு சொல்லி அவனை தான் கேள்வி கேட்கணும். ஆனா அதுக்கு கேட்க வக்கு இல்லாம இப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, துரிதமா செயல்பட்டு டெத்தோல 40 சீல் பண்ண அரசாங்கத்தை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒருவேளை கவர்மெண்ட் இதுல அரசியல் பண்ணணும்னு நினைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு டெத் வந்து எங்கேயோ எகிரிட்டு போயிருக்கும். சுத்தி இருக்க எல்லா ஊர்ல இருந்து டாக்டர்ஸ் டெப்ளாய் பண்ணி பணியை வந்து வேகமா முடிக்க விட்டு அத்தனை பேர் உசுரை வந்து காப்பாத்திருக்காங்க. அவசர சிகிச்சையில இன்னைக்கு சேவானவன் எல்லாருமே பொட்டன்ஷியலா சாகிறதுக்கு வந்தவன் தான். அவனை வந்து போராடி காப்பாத்தினது இந்த அரசாங்கம் தான். அந்த அரசாங்கம் வந்து காப்பாத்திருக்கான் அப்படின்னு நீ வேலிடேட் எல்லாம் பண்ண தேவையில்ல. இதுல உட்காந்து கான்ஸ்பிரசி பேசிக்கிட்டு இருக்கேன். எப்படி செந்தில் பாலாஜி உடனே வந்தாரு, ஹாஸ்பிட்டல் எப்படி ரெடியா இருந்தது அப்படின்னு கான்ஸ்பிரசி பேசுற. இன்னும் சினிமாத்தனமாவே இருக்க தற்கொலைங்க தான் வந்து டிவி கேன்ஸ்லாம். துளி கூட எந்த எம்பத்தியும் இல்லாம 40 பேர் செத்து போயிருக்கான். அதை பத்தினா எந்த எம்பத்தியும் இல்ல. 40 குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற எம்பத்தியே கிடையாது. இப்போ உட்காந்து கான்ஸ்பிரசி பேசிட்டு இருக்குது. மார்ச்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு வந்தான்னு பேசிட்டு இருக்குது. எந்த கமெண்ட்ல பார்த்தாலும் இந்த கரூர் டிராஜடி சம்பந்தமா எந்த நியூஸ் கால்ல பார்த்தாலும் அதுல ஒரு டிவிக்கு தற்கொலை உட்காந்து எப்படி செந்தில் பாலாஜி வந்தாரு, ஜோதிமணி எங்க இருந்து வந்தாரு, சிஎம் ஏன் உடனே வராரு, டெபுட்டி சிஎம் ஏன் உடனே வரான்னு சொல்லி கான்ஃபரன்ஸ் பேசிட்டு இருக்கானுங்க. ஏதாவது பிரச்சனை நடந்தா வரணும்டா, ஓடக்கூடாது. எல்லாரும் வேலை வெட்டியை விட்டுட்டு கரூர் வரும்போது இவர் மட்டும் கரூர்ல இருந்து சென்னை ஓடினாரு. நியாயமா ஓன் தலைவனை தான் கேள்வி கேட்கணும். அதுக்கு வக்கு இல்லாம வர்றவன் வந்து வேலை பார்க்கணும்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க.